ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடியிலையும் பார்த்தீங்களா எவ்வளோ துளிர் வந்திருக்கு அப்படின்னு. இதில் வந்து நம்ம ஊர்லேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தோம்ல அந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் வச்சு செழிச்சு வந்திருக்கு. பழைய செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் நல்லா நிறைய துளுத்து வந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தோல், முட்டையோட ஓடு, அப்புறம் பூண்டோடைய தோல், இது எல்லாமே ஒரு 4-5 நாள் வெயில நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து உரம் போடுறதுக்கு முன்னாடி செடியை சுற்றி இருக்க மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். ஏன் அப்படின்னா மண்ணுக்கு மேல இருக்க நைட்ரஜன் வந்து வேர்க்குள்ள இறங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி மண்ணை கிளறி விடும் போது அந்த நைட்ரஜன் வந்து ஈஸியா மண்ணுக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டு செடிக்கு தகுந்த மாதிரி 1-லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா ஈரம் நனைகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த கூர் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லை ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல புது துளிர் நிறைய வந்திருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புது துளிர்லேருந்து மொக்கு வர்றதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா